இந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற ஒரு பையன் சயின்ஸ் ப்ராஜெக்ட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்கான். அதனால இவனை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல்லே வேலை பார்க்கிற மென்டாரை கூப்பிட்டு அந்த ப்ராஜெக்ட எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்றாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு இவருக்கு கால் வருது. அந்த ஸ்டோர் ரூம்லயே ஒரு நல்ல இடத்துல அந்த ப்ராஜெக்ட வைக்காம தண்ணி ஒழுகுற இடத்துல தெரியாம வச்சுட்டு போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு சில பசங்க அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்திலே இருக்கிற அந்த தண்ணி பைப்பை தெரியாம புடுங்கிடுறானுங்க. அதுல வர தண்ணிய இவனுங்களால அடைக்க முடியாதனால அந்த இடத்தை விட்டு ஓடிடுறானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த மென்டாரும் பாத்துடுறாரு. அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு அந்த ப்ராஜெக்ட் அந்த தண்ணி பட்டனால சேதாரமாயிருக்கும். இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த 4 பேரு தானே இந்த பசங்களை போட்டு விட்டுறாரு இந்த மென்டாரு. இதெல்லாம் கேட்ட அந்த கிளாஸ் டீச்சரும் இந்த 4 பேரு தான் பண்ணாங்களான்னு அந்த 4 பேரையுமே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் இப்படியா போட்டு அடிப்பீங்கன்னு திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த கிளாஸ்ல லீடர் எலெக்ஷன் வருது. அதுக்கு அந்த கிளாஸ் சாரு முன்னாடி இருந்த லீடரே இருக்கட்டும்னு சொல்றாரு. அந்த கிளாஸ்ல இருக்கிற லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற இவன் சாரை எதிர்த்து நானும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்றான். அன்னையில இருந்தே இந்த 4 பசங்களுமே ஸ்கூலுக்கு காலைல ரொம்ப சீக்கிரமா வந்து கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறப்பதான் அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஞ்சு கீழே ஆடிட்டு இருக்கும். அதனால வேற பெஞ்சை எடுத்துட்டு வந்து போடுறானுங்க. அந்த பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற இந்த 4 பிள்ளைங்களுமே அந்த பெஞ்சை பார்த்துட்டு இவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்து கிளாஸ் பசங்க நீங்க எடுத்துட்டு வந்து போட்ட பெஞ்சு எங்களோடதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றானுங்க. கடைசியில ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சு அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பெஞ்சை எடுத்துக்கிறதா முடிவு பண்றாங்க. இவனு கிளாஸுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற அம்பானிங்கிற அந்த பையன் இவங்க கிட்ட வந்து நானும் உங்க கூட கலந்துக்கிறேன்னு சொல்றான். இவனுங்க எல்லாருமே அவனை வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை மாட்டி விட்டு நம்ம ஓடிடலான்னு அதனால அவனை சேர்த்துக்கிறானுங்க. மேட்ச் ஆரம்பிச்சதும் பக்கத்து கிளாஸ் பசங்க நல்லா பேட் பண்ணி 80 ரன்னுக்கு மேல அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம கிளாஸ் பசங்க போடுற ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆகி ஒருத்தவன் வெளியில வந்துடுறான். அடுத்தடுத்து விளையாடுறவங்க சரியா விளையாடாம வரிசையா அவுட் ஆயிட்டே வராங்க. கடைசியா ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற நல்லா படிக்கிற பையனை இறக்கி விடுறாங்க. இவனா விளையாட மாட்டான்னு அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது இவன் நல்லா பயங்கரமா விளையாண்டு அந்த மேட்சையே ஜெயிச்சு தரான். நீங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.